போலீஸே கிழிச்சிருக்கிறதா தகவல் வருது சார், எப்படி பாக்குறீங்க சார்? என்னங்க சார், நோ ட்ரக்ஸ் அப்படின்ற ஒரு விளம்பர போஸ்டரை போலீஸே பல இடங்கள்ல கிழிச்சிருக்கிறதா ஒரு குற்றச்சாட்டு இருக்கு, எப்படி பாக்குறீங்க சார்? அதாவது வேணுமெனே திட்டமிட்டு இன்றைக்கு இந்த நாட்டு மக்களுக்கு இந்த செய்தி போய் சேர வேணும், அதற்காகத்தான் இந்த போஸ்டர்லாம் ஒட்டப்பட்டது. ஏண்டா இன்றைக்கு நாட்டு மக்கள் விழிப்போடு இருக்க வேண்டும். மேலும் மேலும் போதைப் பொருட்கள் தமிழகத்திலே கண்டுபிடிக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட பொழுது மக்கள் அச்சப்படுகிறாங்க. இந்த அச்சத்தை போக்க வேண்டும் என்று சொன்னால் இப்படிப்பட்ட செய்திகள் மக்களிடத்தில் போய் சேர்ந்தால்தான் விழிப்புணர்வு ஏற்பட்டு இந்த போதைப் பொருளை கட்டுப்படுத்த முடியும். அதோட இந்த போதைப் பொருள் பழக்கத்துக்கு அடிமையானவர்கள், இளைஞர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் இதுக்கு அடிமையாகின்ற பொழுதுதான் சட்ட ஒழுங்கு சீர்கெடுது. இந்த போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள், இதை பயன்படுத்துகின்றவர்கள் தாங்கள் என்ன செய்வது என்றே தெரியாமல் கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை, திருட்டு போன்ற வழக்கு குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்டு அவர்கள் சீரழியக்கூடிய காட்சி தமிழகத்திலே பார்க்கிறோம். இப்படிப்பட்ட நிலைமை மாற வேண்டும் என்பதுதான் மனித சங்கிலி போராட்டம். இந்த போஸ்டர்லாம் நாங்கள் ஒட்டியிருக்கிறோம். கூட பார்த்து அவர் கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. அதாவது இளைஞர்கள், குழந்தைகள் எல்லாம் பாதிக்கப்படுறாங்க, பள்ளி எல்லாம் கண்காணிக்கணும், கல்லூரி எல்லாம் கண்காணிக்கணும். அதாவது நாங்கள் 2.5 ஆண்டு காலமாக 4 முறை மேதக ஆளுநரை சந்தித்து நாங்கள் தமிழகத்தில் நிலவுகின்ற சட்ட ஒழுங்கு சீர்குலைவு குறித்தும் தமிழகத்தில் போதைப் பொருள் நடமாட்டம் குறித்தும் நாங்கள் பெட்டிஷனாக கொடுத்திருக்கிறோம், விண்ணப்பமாக கொடுத்திருக்கிறோம். அதையெல்லாம் நாங்கள் சுட்டிக்காட்டணும், அரசாங்கத்துக்கும் நாங்கள் தெளிவுபடுத்தணும். ஆகவே இந்த அரசாங்கம் இந்த போதைப் பொருள் கட்டுப்படுத்துவதை தவறிவிட்டது. அதோட இந்த போதைப் பொருள் விற்பனை செய்கின்ற சாதிக் போன்ற மாபியாயிடம் இந்த அரசாங்கமும் சரி, காவல்துறையும் சரி தொடர்பு இருப்பதாக மக்கள் சந்தேகப்படுகிறார்கள். இதையெல்லாம் விசாரிக்க வேண்டும் என்றுதான் மேதக ஆளுநருக்கு நாங்கள் மனு கொடுத்திருக்கிறோம். முதலமைச்சர் இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. இன்றைக்கு போதைப் பொருள் நடமாட்டம் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்தியாவிலேயே எங்கும் இல்லாத அளவிற்கு தமிழகத்தில் ஒரு அமைதி மாநிலமாக விளங்கிய இந்த மாநிலம் தற்போது போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக காட்சியளிக்கின்றது. அதற்கு முதலமைச்சர் அவர்களும் அல்லது விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்களும் சரியான பதில் இதுவரை மக்களுக்கு தெளிவுபடுத்தவில்லை. இந்தியா முழுவதும் நேற்று நைட்டு ட்விட்டர்ல கொடுத்துட்டு படிச்சு பார்த்துருப்பீங்க, எல்லா டிவிலையும் வந்துட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இது எதிர்க்கிறதாக தெளிவுபடுத்திட்டோம். ஏன்னா சிஏ எப்பவுமே நிலைப்பாடு இல்லை, நாங்கள் தெளிவா பேசியிருக்கிறோம். பாருங்க, SR பாலசுப்ரமணியம் நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறாங்க. இந்த காப்பியெல்லாம் அங்க இருக்குது. SR பாலசுப்ரமணியம் ஏற்கனவே நாங்கள் நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறோம், எங்களுடைய கருத்தை அங்க பதிவு செஞ்சிருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மத அடிப்படையில் பிரிக்கக்கூடாது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.